எல்லாருக்குமே ஹாய் ஹாய் ஹாய். நான் இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறேன்னு என்ன சொன்னேன், இன்னைக்கு குஸ்குஸ். ஓகேவா? இன்னைக்கு அங்கே வீட்டில் அந்த குஸ்குஸ் எப்படி போறேன்னா முன்னுக்கு ஒரு வீடியோவில் போட்டேன்னா அந்த வீடியோ வந்து இப்போ நான் போட்டு 2 மாதத்துக்கிட்ட இருக்கும். அது வந்து அடுத்த ஆக்களுக்கு போய் பார்த்தா எனக்கு ரீச் ஆகிடும். இப்போ அந்த திருப்பி அந்த குஸ்குஸ் அப்படி போடுற அந்த ரெசிப்பியை வந்து இப்போ திருப்பி போடுறேன். என்னுடைய யூடியூப்பில் புதுசாக சப்ஸ்கிரைபர் சேர்ந்துருக்கிறேன். அவைக்கு வந்து என்னுடைய வந்து இப்போ போடுற வீடியோஸ் வந்து போகும். அதை பார்த்துட்டா அடுத்த வீடியோ மற்றவங்களுக்கு போகும். ஓகேயா? இப்போ வந்து நான் வந்து குஸ்குஸ் எப்படி செய்கிறேன்னு தான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. இந்த குஸ்குஸ்ன்னு சொல்கிறது வந்து அந்த முதல்ல காட்டி நான் கட்டியில் அதை வந்து குஸ்குஸ்ன்னு சொல்கிறேன் இங்கே. ஓகேயா? தமிழில் எனக்கு தெரியாது. ஓகே, அப்புறம் வந்து அதை வந்து ஊற வச்சுட்டு சுடுதண்ணிக்கு தான் ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சும்மா புட்டு மாதிரி இருக்கும். ஓகே, சுடுதண்ணி விட்டு உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெயும் போட்டால் எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டிங்கன்னா அப்படி ஒட்டாது. ஓகேயா? இந்த பார்த்தீங்கன்னா புட்டு மாதிரி இருக்கு. எண்ணெய் விட்டிங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு தண்ணியை விட்டிங்கன்னா ஒட்டாது, குழையாது. இந்த எண்ணெய் வந்து குழைய விடாது. பார்த்தீங்களா? புட்டு மாதிரி இருக்கா? இல்லை இதுக்குள்ள நாம் வந்து உருளைக்கிழங்கு அப்புறம் கத்தரிக்காய் வட்டி பொரிச்சிட்டு போட்டுட்டு சாப்பிட போகிறோம். நீங்கள் ஒரு கத்தரிக்காய். ஓகே, அப்புறம் வந்து மிளகறி கூட போட்டால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். 2 கேரட்டு. ஓகேயா? அப்புறம் வந்து ஒரு தக்காளி பழம். ஓகே, தக்காளி பழம் சோஸ் தக்காளி நம்ம தான் ஒரு தக்காளி பழம். அப்புறம் வந்து ஒரு வெங்காயம். ஓகே, இதை எப்படி ஒரு வெங்காயம். ஓகே ஓகே, ஒரு வெங்காயம். அப்புறம் வந்து 4 உருளைக்கிழங்கு. ஓகேயா? உருளைக்கிழங்கு. ஓகேயா? அப்புறம் வந்து பூஸ் எடுத்து வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக வட்டிட்டு பொரிச்சிட்டு அதுக்கெல்லாம் போட்டு சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டாக. ஓகே, எங்களோட ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுவோம். அம்மா தான் கேட்டு செய்து கொடுக்குறேன். அம்மா தான் கேட்டு நான் செய்கிறேன். நான் சாப்பிட மாதிரி. ஓகேவா? நாங்கள் இப்போ செய்யிக்க உங்களுக்கு வீடியோ காட்டுறோம். ஓகே, வீடியோக்கெல்லாம் போடலாம். இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு சீவிடுறோம். ஓகே, சீவி போட்டு சீவிட்டு வெட்டுறோம். இது நல்லா கூர் வந்து சரியான கூர் வந்து மூன்று உருளைக்கிழங்கு எடுத்துனாங்க. அம்மா பக்கத்து நான் செய்கிறேன். சாப்பிடுவான் நல்லா எல்லாம் கேட்டா உடனே செய்து கொடுக்கும். போறீங்களா? கையா வேணாமா? நீங்க சீவியதே மம்மிட்ட தான் சீவப்படுதோ? ஓகே, மம்மி சீவு.
வந்து கத்தரிக்காய் வந்து இதை அப்படி வட்டி போட்டு கழுவிட்டுட்டா குட்டி குட்டியாக வெட்டணும். ஓகே, அதுக்கப்புறம் வெங்காயம் காணும். இந்த வெங்காயம் சிவப்பு வெங்காயம் ஒரு வெங்காயம் போட. சிவப்பு வெங்காயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு டேஸ்ட்டு எரியும் அந்த கண்ணுனா சாப்பாடு டேஸ்ட். மம்மி வெட்டல மம்மி சின்ன நான் வெட்டைக்கதான் எரியும். இப்போ வந்து இது இப்படியே போட்டு கழுவோம். குட்டி குட்டியாக காதுங்களா மம்மிட்ட அப்படி வடிவா இருக்கு பாத்தீங்களா பளிச்செண்டு. அம்மா இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுது அது கூட. அம்மா மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுதீங்களா? ஹெல்ப் பண்ண அச்சா பிள்ளை கறி மாதிரி அச்சா பிள்ளை எல்லாம் அடுக்கி தரும். உடுப்பா அடுக்கும் வேலை மாதிரிக்கா. அப்புறம் வந்து எனக்கெல்லாம் க்ளீன் பண்ணி தரும். அப்புறம் அந்த கிச்சனுக்களை ஹெல்ப் பண்ணி தரும். எல்லாம் செய்து என் செல்ல அம்மா செல்ல ஆட்டோ செல்ல நீங்க மம்மிண்ட மம்மிண்ட செல்லம் அப்பாண்ட செல்லம்மா அப்பா அம்மா செல்ல ஒரு ஆளை சொல்ல மாட்டா. எங்க போனாலும் அப்பா அம்மா செல்ல தான் சொல்லுவா. ஒரு ஆளை சொல்லுவேன். அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். கத்தரிக்காய் வட்டியாச்சு, கேரட் வட்டியாச்சு. அப்புறம் இது என்னது உருளைக்கிழங்கு. இது என்னது வெங்காயம். இது என்னது தக்காளி பழம். இது என்னது என்னது இது கத்தரிக்காய். என்ன இது எல்லாமே வெட்டிட்டேன். உருளைக்கிழங்கு எல்லாமே இப்ப வெட்டிட்டேன். நாங்க இதை அப்ப வந்து பொரிச்சு எடுக்க எல்லாம் கத்தரிக்காய் கரட்டு உருளைக்கிழங்குக்குள்ள நாங்க இருக்கிற அந்த உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டுட்டு பொரிச்சு எடுக்க போறோம். பொரிச்சு எடுக்க உங்களுக்கு காட்டுறோம். ஓகேவா? பூலெல்லாம் போட்டு இப்ப பாத்தீங்கன்னா மஞ்சள் உப்பு நான் போட்டு கேரட்டுக்கும் கத்திரிக்காய்க்கும் உருளைக்கிழங்கும் போட்டு பிரட்டியாச்சு. இப்போ நாங்கள் இதில் சட்டி வைக்க போகிறோம். ஓகே, இந்த எண்ணெய் விடுறோம். என்ன விடுவோம் அவ்வளோத்தையும் விடுவோம். எண்ணெய் விட்டாச்சு. பூஸ் பொரிச்ச எண்ணெய் தான் இதுக்குள்ளேயே பொரிச்சு எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது. தெரியுது. நாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். நாங்க கொதிக்க வலிக்கிடுது. நான் பேன் போடுறோம். ஓகேவா? பேன் போட்டா கேக்கா சவுண்ட் கேட்காது. ஃபேன் வந்து என்ன சவுண்டு கம்மி, ஃபேனோட சவுண்ட் கூட. அப்போ என்ன நான் கதைக்கிறது வந்து கம்மியாக தான் சொல்லுவோம். எட்டத்தை நிற்கிறீங்களா? இப்போ வந்து கொதிச்சுட்டு இதுக்கு முதல்ல நான் வந்து என்னத்தை போட போறேன்டா பூஸ் போட போறோம். ஓகேயா? பூஸ் போடக்க நீங்க கொஞ்சம் தள்ளி நிற்கும். பறக்கும் பறக்கும் வந்து நான் பூஸ் போட்டுட்டேன்.
இதுக்கெல்லாம் பூஸ்ட் பொடிக்கலாம் மக்கா. இப்போ அந்த பூஸ்ட் கொஞ்சம் இதுதான் எடுத்துக்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பொடிக்கணுமா. இதை நாங்கள் பொரிச்சு எடுத்துட்டு இதில் வைக்கிறோம். ஓகே மம்மி எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பொங்குற அளவில் வந்து எடுப்போம். எண்ணெய் வழியாக வடிச்சு எண்ணெய் வடிக்கணும் எனக்கு கொஞ்சம் நேரம் நினைவோம். மற்றது வடிக்கணும் மண்ணை வடிக்கணும். எண்ணெயா இது அத்தியாவசியம். இது சும்மா விளையாட்டு இல்லை. நான் விளையாட்டு இல்லையான்னு நான் எண்ணெயாண்டுறேன். அந்த இது வந்து இது கத்தரிக்காய் போட்டாச்சு. தான் இப்போ அந்த பொரிக்கிறார். ஓகே ஓகே இப்போ அந்த ஆள் தான் இப்போ பொரிக்கிற என்னென்னு செய்ய தக்காண்டு இல்லை பொரியா விடணும். அம்மா வந்து பார்த்து கொண்டு நல்லா பொரியட்டுக்கும். ஓகேயா இதை வந்து நாங்கள் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிறோம். இதை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்றதான். அவ்வளோதான் விஷயம். என்னம்மா ரெண்டாவில் வந்து கொஞ்சம் வச்சுட்டா வந்து கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் விட போகிறோம். எண்ணெய் விடுறோம் கொஞ்சம் நகானும் காணும். ஓகே இப்போ எண்ணெய் விட்டாச்சு. சட்டிலாம் அந்த எல்லா வெங்காயம் போடுறோம். தக்காளி பழம் போட்டுட்டான். வளர்க்க தக்காளி பழம். தக்காளி பழம் மூடியாச்சு. ஓகே மூடி கொஞ்ச நேரம் தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்புறம் தக்காளி பழம் முடிஞ்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி பழத்தை சின்ன நாக்கம் இப்படியே சின்னனா வளர்த்தோம். சின்னனா வளர்க்கணும் தக்காளி பழம் போடுறேன்னா போடு. நாங்கள் இப்போ இதாக்கலாம் எல்லாம் போட்டாச்சு. ஓகே போட்டுட்டு ஓகே இதுக்கு எல்லாம் அப்படி சேர்த்தோம். இதுக்குள்ள நான் வந்து வச்சுக்கிற குஸ்குஸா போட போறேன். ஆரம்பம் செய்துட்டு தரேன். அது பார்த்தீங்கன்னா
ஊற்றுக்கெல்லாம் போடுறோம் உப்பு போடுறோமாக்கா போட்டுட்டு சிராட்டா போடுறோமாக்கா இதுக்கெல்லாம் போட்டுட்டு சிராட்டுறோமாக்கா இவ்வளோதான் அதில் இதை வந்து இப்படியே சாப்பிட்றீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா குஸ் ரெடி பார்த்தீங்களா நிஜமாக புட்டு மாதிரி தான் இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி சாப்பிடுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பார்ப்போம் குப்பை பண்ணி பூ எல்லாமே காணும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியே நீங்களும் செய்து சாப்பிடுவோம் டைம் பிடிக்காது 10 நிமிஷத்தில் செய்து சாப்பிடலாம் ஓகே என்னுடைய புதுசாக வீடியோஸ் என்னுடைய நைனிகா பர்வீன் யூடியூப் சேனலை பார்க்குற மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் உங்கள் விஜி